ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஸ் கிளாஸ். ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து பணிபுரியும் ஆசிரியர்களுக்காக சிறப்பு டெட் தேர்வு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் டெட்டுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத கிளியராக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ இது அப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், என்னென்ன விஷயங்கள் அடிஷ்னலாக எடுத்து வச்சிருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ என்னென்ன விஷயங்கள் கேட்குறாங்க, அதெல்லாம் எப்படி கவனமாக அப்ளை பண்ணுறது, அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ, இதெல்லாத்தையும் பற்றி ரொம்ப கிளியராக அந்த வீடியோவில் பார்ப்போம். அப்போது இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்ளை ஆன்லைன் தெளிவாக கொடுத்துருக்காங்க டிஆர்பியோட அஃபிஷியல் சைட்டில். அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக உங்களுக்கு என்ன வரும்னா டிஎன்டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ன்னு சொல்லி வரும். இந்த டிஎன்டெட் பேப்பர் 1ஆக இருக்கட்டும், அதாவது ஸ்பெஷல் டெட் பேப்பர் 1ஆக இருக்கட்டும், பேப்பர் 2ஆக இருக்கட்டும், ரெண்டுக்குமே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ரெண்டுக்கு அப்ளை பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து கவனமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? இது அப்ளை பண்ணுறப்போ இந்த இடத்துல அப்ளை நவுன்னு கிளிக் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம வந்து இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை பண்ணணும். எல்லா எக்ஸாமுக்கும் பண்ணுற மாதிரி. அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ உங்களோட இமெயில் ஐடி கொடுத்த உடனே ஒரு ஓடிபி வந்து வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து பொதுவாக உங்களோட இன்பாக்ஸுக்கு வராமல் உங்களோட ஸ்பேம் ஃபோல்டருக்கு தான் வர்ற மாதிரி இருக்குது அது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அப்போ அங்கே போய் செக் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுடைய இன்பாக்ஸில் வரலை அப்படின்னா ஸ்பேம் ஃபோல்டரில் போய் செக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி வரும். கொடுத்த உடனே அதை நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அப்போ இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அல்லது சேஞ்ச் பாஸ்வேர்டும் கேட்கும். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கொடுத்து ஓடிபி முடித்த உடனே அதுக்கு உங்களோட மெயிலுக்கு இம்மீடியட்டாக இதோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் அமைச்சிருவாங்க. இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து லாக் அவுட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நீங்கள் எடுத்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்தராக நீங்கள் இந்த எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த இடத்த மட்டும் அந்த மெயிலை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மறக்காமல் இல்லாத எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் இது அப்ளை பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களோட சர்வீஸ் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இது வந்து பணிபுரியும் ஆசிரியர்களுக்காக மட்டும்தான். அதனால் சர்வீஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் உங்களோட 10th சர்டிஃபிகேட் தேவை, 12th சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட டிடிஎட் அல்லது டிகிரி பிஎடோட சர்டிஃபிகேட், உங்களோட மார்க் ஷீட்னா செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் இருக்கலாம், இல்லை கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்ஸாக இருக்கலாம். அண்ட் உங்களோட எமிசைடியும் கேட்குறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இன்னும் ஒரு சில விஷயங்களும் கேட்குறாங்க. அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் உள்ளே போன உடனே இந்த மாதிரி தான் காட்டுவாங்க. நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 10th தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. அப்போது முடிஞ்ச அளவு அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. இந்த சர்வர் டவுன் ஆகும். அந்த இஷ்யூஸ்லாம் வேண்டாம். முடிஞ்ச அளவு ஏர்லியாக அப்ளை பண்ணிடுங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு. ஸோ அப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமான காலம் என்ன அப்படின்னா இந்த இடத்துலயே ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறாங்க. என்னன்னா இப்போ வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் எஸ் அல்லது நோன்னு கேட்குறாங்க. ஸோ எஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போது இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன பர்டிகுலர்ஸ் கேட்டிருக்காங்க, இது என்ன வாங்குறதுன்றதை நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு டேட்டில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அரசு வேலையில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ப்ரொமோஷனில் வேற ஒரு அடிஷ்னல் போஸ்ட்டில் வந்து இருப்பீங்க, இன்னொரு போஸ்ட்டில் வந்து இருப்பீங்க. அப்போ இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு காலமில் நீங்கள் உங்களோட பேர் என்ன, அது கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் ஏஜையும் எழுதணும். அண்ட் என்ன போஸ்ட்டில் எப்போ இருக்கீங்க அப்படின்றத எழுதுக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு போஸ்ட்டில் இருந்திருப்பீங்க இல்லையா, அதை கேட்கல. இப்போ என்ன போஸ்ட்டில் இருக்கீங்க, என்ன சப்ஜெக்ட்டுக்கு டீச் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்குறாங்க. அண்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் ஆஃப் த ப்ரெசென்ட் போஸ்ட், இப்போ இருக்க போஸ்ட்டில் எப்போ ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் இனிஷியல் அப்பாயின்மெண்ட், நீங்கள் ஃபஸ்ட்டு இதாக இருப்பீங்க இல்லையா, அப்பாயின்மெண்ட் ஆகிருப்பீங்க இல்லையா, அது வந்து எங்கே எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அதாவது அந்த 5th இதில் டேட் ஆஃப் இனிஷியல் அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. 6th காலமில் நேம் ஆஃப் த போஸ்ட் டியூரிங் த இனிஷியல் அப்பாயின்மெண்ட், நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணப்போ எந்த போஸ்ட்டில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்றத கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் ரெகுலரைசேஷன், எந்த டிபார்ட்மெண்ட்டுகளில் ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்கூல் எஜுகேஷன் இல்லையா, எம்பிசி இல்லையா, இல்லை ஏடபிள்யூடியா டிடபிள்யூடியா, எந்த இதில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்குறாங்க. உங்களோட நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்களா, இந்த 9th காலமில் கவர்மெண்ட் ஸ்கூலா இல்லை எய்டட் ஸ்கூலா ப்ரைவேட் ஸ்கூலா, அண்ட் இதெல்லாம் உள்ளேயும் தெளிவாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஃபுல் நேம், அப்புறம் வந்து அதாவது ஃபுல் டைமா இல்லை கன்சால்டேட்டடா இல்லை பார்ட் டைமா அப்படின்றதையும் கேட்குறாங்க. அப்புறம் வந்து எந்த போஸ்டல் அட்ரஸ், உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கூலோட போஸ்டல் அட்ரஸ் கிளியராக பின்கோடோட இங்கே வந்து போடணும். அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, அப்புறம் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் அந்த யூடிஐ எஸ்இஐடின்னு ஒன்று இருக்கும், கோடுன்னு ஒன்று இருக்கும். அந்த கோடு வந்து கொடுக்கணும். தென் உங்களோட குவாலிஃபிகேஷன்,
அப்புறம் உங்களோட ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் எம்இஸ் ஐடின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமோட அந்த ஐடி. ஸோ அப்போது அந்த ஐடி வந்து கேட்குறாங்க. அப்போது அதுக்கப்புறம் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் எம்ப்ளாயி ஐடி கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து முன்னாடியே வந்து கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த இடத்துல நோன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்றாங்க, யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் வந்து இந்த நோன் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு சர்வீஸ் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த இடத்துலயே வந்து நோ யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு சொல்லி தெளிவாக கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ மற்றவங்க யாரும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதனால் அடுத்து நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா, பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு 2026 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எம்இஸ் ஐடியை என்டர் பண்ணணும். ஒருவேளை உங்களோட எம்இஸ் ஐடி தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத தெளிவாக நோட்டிஃபை பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து ஆசிரியர் பணியில் சேர்ந்த நாள் வந்து 1/9/2005 அன்றோ அல்லது அதுக்கு முன்னாடியோ கண்டிப்பாக இருக்கணும். அப்போ இல்லைன்னா இது வந்து செல்லாது, நீங்கள் அப்ளை பண்ணுறது நிராகரிக்கப்படும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து உங்களோட எம்இசிடியை ஃபஸ்ட்டு வந்து போடணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங், நீங்கள் எந்த டேட்டில் டீச்சராக ஜாயின் பண்ணீங்க, அப்புறம் வந்து ஒர்க்கிங் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் டெசிக்னேஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று கவர்மெண்ட் எய்டட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அடுத்து ப்ரைவேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 3 ஆப்ஷன் வருது. என்னன்னா, ஃபுல் டைமா, பார்ட் டைமா, கன்சாலிடேட்டட் பேயா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்கள் பார்ட் டைமை சூஸ் பண்ணுறீங்க இல்லை கன்சாலிடேட்டட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். என்னன்னா, நீங்கள் என்ன டெசிக்னேஷனில் இருக்கீங்க அப்படின்றத மட்டும் ஃபில் பண்ணால் போதும். இதில் பார்ட் டைமை சூஸ் பண்ணீங்கன்னா சேம், நீங்கள் கன்சாலிடேட்டட் பேயை சூஸ் பண்ணாலும் இந்த டெசிக்னேஷன் மட்டும் சூஸ் பண்ணால் போதும். ஒருவேளை நீங்கள் வந்து ஃபுல் டைமாக இருக்கீங்க, ஃபுல் டைம் ஸ்கேலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா, ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஐடி, அதுக்கப்புறம் ஜிபிஎஃப் அல்லது சிபிஎஸ், இந்த 3ல் ஏதோ ஒன்று கேட்குறாங்க. ஜிபிஎஃப் அப்படின்னா நீங்கள் வந்து 2003 ஏப்ரலுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிபிஎஃப் நம்பர் வச்சுருப்பீங்க. ஒருவேளை 2003 ஏப்ரலுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கம்பைன்டு பென்ஷன் ஸ்கீம் இந்த நம்பர் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அப்போ அந்த நம்பர் என்டர் பண்ண சொல்கிறாங்க, இந்த 3ல் ஏதோ ஒரு நம்பர். அதுக்கப்புறம் உங்களோட டெசிக்னேஷன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக என்ன லாங்குவேஜ் அப்ளை பண்ணுறீங்க, அதாவது டெட் பேப்பர் 1 வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு காலம் தான் இருக்கும். என்னன்னா, என்ன லாங்குவேஜ், ஆப்ஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது இருக்குது. நீங்கள் வந்து டெட் பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஒருவேளை டெட் பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அடிஷ்னல் ஆப்ஷன் இருக்கும். என்னன்னா, நீங்கள் வந்து என்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றதையும் கேட்பாங்க. அதாவது மேக்ஸ் அண்ட் சயின்ஸா இல்லை சோசியல் சயின்ஸா, இந்த ஆப்ஷனையும் வந்து அடிஷ்னலாக கேட்குறாங்க. நீங்கள் டெட் பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான் இந்த டெட் பேப்பர் 1 அப்ளை பண்ணுறப்பையும் பேப்பர் 2 அப்ளை பண்ணுற வரைக்கும் இருக்குது. இன்னும் ஒரே இடத்துல மட்டும் வித்தியாசம் இருக்குது. அது என்ன நான் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன், முழுசாக பாருங்கள். ஸோ அப்போது இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ், ஸோ அடுத்து நம்ம கொடுத்துட்டோம், இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணணும். பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறப்போ உங்களோட ஃபுல் நேம் வித் இனிஷியலை ஃபில் பண்ணணும். அப்புறம் என்ன ஜெண்டர், அப்புறம் ஓட்டர் ஐடி ப்ரூஃப், அதுக்கப்புறம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், தென் உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம் அல்லது கார்டியன் நேம். ஸோ அவங்களுக்கு என்ன அதில் யார் இதை கொடுக்குறீங்க அப்படின்றதையும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட், என்ன ரிலீஜியன், சிம்பிளாக. தென் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸை பொறுத்தளவுக்கு இந்த கம்யூனிட்டி டீட்டெயில்ஸை நம்ம ப்ராப்பராக ஃபில் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட அந்த தகுதி மதிப்பெண்களை வந்து கணக்கிடுவாங்க. ஸோ அப்போது ஒருவேளை நீங்கள் வந்து விமன் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் பேரில் வாங்கியிருக்கீங்களா இல்லை வந்து உங்களோட அப்பா பேரில் வாங்கியிருக்கீங்களா, அதையும் வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதாவது முடிஞ்ச அளவு உங்களோட அப்பா பேரில் இருக்கிறதே வந்து இதில் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த ரிசர்வேஷன் கடியில் வருவோம். இல்லை நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் போகிறீங்க, ஒருவேளை நீங்கள் ஹஸ்பண்ட் பேரில் வாங்கியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில். ஸோ இந்த கம்யூனிட்டி டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறப்போ நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்போ கொடுத்தாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார் கொடுத்தாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம கிளியராக வந்து நோட்டிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்பாங்க. இதில் வந்து உங்களோட வில்லேஜ், சிட்டி அல்லது ஸ்டேட், அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டு, நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, அப்புறம் உங்களோட பின்கோடு என்ன, உங்களோட ஃபுல் அட்ரஸ் என்ன, இது எல்லாத்தையும் வந்து கிளியராக கேட்குறாங்க. தென் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இடத்துல வந்து தெரியும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ. ஸோ அப்போது இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்த பின்னாடி
நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் இதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து இந்த அடிஷ்னலாக இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கணும். அதில் அப்போ நீங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க முன்னாடி அப்ளை பண்ணுறப்பவே. அப்போ நீங்கள் கேட்டகரி அப்புறம் வந்து இதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை இன்கேஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருந்தீங்க அப்படின்னா ஓகேங்களா. ஸோ அப்போ அடுத்து போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெட்டு பேப்பர் 1 நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட 10th சர்டிஃபிகேட் 12th சர்டிஃபிகேட் அல்லது அதுக்கப்புறம் டிப்ளமோ ஆர் 4 இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அல்லது டிடிஎட் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து டெட்டு பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th 12th யூஜியோட சர்டிஃபிகேட்டு தென் டிடிஎட் இருந்தால் அல்லது 4 இயர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இருந்தால் அல்லது பிஎட் இருந்தால் இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இந்த அப்லோட் பண்ணுறப்போ உங்களோட எஸ்எஸ்எல்சி எடுத்து வச்சுக்கோங்க. எஸ்எஸ்எல்சி நம்பர், எந்த போர்டில் முடிச்சிங்க, அப்புறம் வந்து எந்த டேட்டில் வந்து நீங்கள் பாஸ் ஆனீங்க, உங்களோட எவ்வளோ மார்க்ஸு, என்ன மீடியமில் படிச்சிங்க அதை கேட்குறாங்க. அதே மாதிரி தான் ஹையர் எஜுகேஷனுக்கும் 10th 12th சர்டிஃபிகேட்டுக்கும் 12th சர்டிஃபிகேட் முடிக்கிறப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இயர்லேருந்து எந்த இயரில் வந்து வரைக்கும் படிச்சிங்க, பீரியட் ஆஃப் ஸ்டடி என்ன அப்படின்றதையும் அடிஷ்னலாக கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன மீடியமில் படிச்சிங்க, உங்களோட மார்க்ஸ் என்ன. இதே மாதிரி தான் டிடிஎடுக்குமே. ஸோ டிடிஎடுக்குமே நீங்கள் வந்து என்ன கோர்ஸ் படிச்சிங்க, அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்களா, இன்கேஸ் ஒருவேளை நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா அதை சூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் வரல அப்படின்னா இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த ஆப்ஷன் அப்பியர் ஆகும். ஸோ அப்போ நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்க, என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, அது யூனிவர்சிட்டி யூஜிசி ரெகக்னைஸ்டா, அதுக்கப்புறம் எந்த இயரில் பாஸ் ஆனீங்க, எந்த இயர்லேருந்து எந்த இயர்க்குள்ளே படிச்சிங்க, இதெல்லாம் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அப்படி இல்லாட்டி சப்மிட் ஆகாது அடுத்த இதுக்கு வந்து. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர் கேட்குறாங்க. ஸோ த்ரூஅவுட் தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நீங்கள் உங்களுக்கு நியர்பை எது இருக்கோ, நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்போ எந்த இடத்துல இருப்பீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் உங்களோட சாய்ஸை வந்து ப்ராப்பராக போடுங்க. அதுக்கப்புறம் இந்த கிரிமினல் கேஸ் டீட்டெயில்ஸ், அந்த டிபார்டு இதெல்லாம் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக நீங்கள் என்ன கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல அப்பியர் ஆகிடும். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். என்னென்னா நம்மளோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கும் இன்னும் ஒரே ஒரு ப்ராசஸ் தான் இருக்குது. என்னென்னா நம்மளோட ப்ரிவியூ கொடுத்துட்டு தென் பேமெண்ட் பண்ணுறது. அப்போது உங்களோட ஃபோட்டோ கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ கொடுக்குறப்போ அல்லது சைன் அப்லோட் பண்ணுறப்போ, நான் உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறப்போ ஒருவேளை வந்து அது அப்லோட் ஆகாது சம்டைம்ஸ். அப்போது இதை ரீசைஸ் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட அதாவது ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் நீங்கள் வந்து இமேஜாக அப்லோட் பண்ணணும். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் மித்த எல்லா சர்டிஃபிகேட்டையும் பிடிஎஃபாக தான் அப்லோட் பண்ண முடியும். அப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பிடிஎஃப், அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சியோட 10th சர்டிஃபிகேட் 12th சர்டிஃபிகேட்டு அண்டு டிடிஎட். ஒருவேளை நீங்கள் வந்து டெட்டு பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிடிஎட் மட்டும் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் பேப்பர் 2க்கு அப்லோட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடிஷ்னலாக பிஎடோட சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் நம்மளோட சர்வீஸ் சர்டிஃபிகேட். ஸோ சர்வீஸ் சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லா பர்டிகுலர்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உங்களோட சைனை வந்து போட்டிருக்கணும். அண்ட் அடிஷ்னலாக உங்களோட சுப்பீரியர் சைன், அது அவங்க வந்து ஹெச்எம்மாக இருக்கலாம், இல்லை பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை செக்ரட்டரி அல்லது கரஸ்பாண்டன்ட் அல்லது பிரின்சிபலாக இருக்கலாம். அண்ட் இதுக்கு கவுண்டர் சைன் யார் போடுவாங்க அப்படின்னா டிஇஓ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வந்து கவுண்டர் சைன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். இதை ப்ராப்பராக, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்போ. ஸோ அதுக்கடுத்து உங்களோட நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரிவியூ கேட்கும். கொடுத்த பின்னாடி பே பண்ணிடுங்க. பே பண்ணுறப்போ கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்பராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகும். அது வந்து வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அந்த குழப்பங்கள்லாம் வேணாம். கொஞ்சம் ப்ராப்பராக நெட்வொர்க் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ராப்பராக வந்து இருக்க ஒரு கார்ட்லேயோ இல்லை வந்து ஜிபேலையோ இல்லை நெட் பேங்கிங்லேயோ நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஆஃப்லைனில் பே பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அப்போ அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இவ்வளோ தான் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. எப்படி இந்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிறது? ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் கிடையாது. இது ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு டீச்சர்ஸ், நீங்கள் வந்து ஆல்ரெடி சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. அடிஷ்னலாக நீங்கள் பண்ண வேண்டியது இன்னும் வந்து நீங்கள் சைக்காலஜி கொஞ்சம் அடிஷ்னலாக படிக்கணும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும். தென் எக்ஸாம் ஃபோக்கஸ்டாக ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம படிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் காம்ப்ரஹென்சிவாக ஒரே கோர்ஸில் 6th கிளாஸில் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு லைவான இன்ட்ராக்டிவான கிளாஸஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அந்த லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியல, அந்த டைமிங் உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னாலுமே நீங்கள் அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து பார்த்துக்கலாம். டெஸ்ட்டும் நீங்கள் எந்த டைமில் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்களோ அந்த டைமில் வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்க முடியும். நம்மளோட மொபைல் ஆப்லையோ இல்லை வந்து நம்மளோட லேப்டாப்லையோ.
ஓகேங்களா? ஸோ இதுலேயே உங்களுக்கு டெட்டுக்கான பிடிஎஃப்பும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்டு சைக்காலஜிக்கான பிரிண்டட் மெட்டீரியலும் உங்கள் வீட்டுக்கே வந்து கொரியர் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாமே நம்மளோட கோர்ஸை வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போது நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸ் என்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்த வீக்கில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து இது பண்ணிடுங்க. அண்ட் இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு 1 இயருக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஒருவேளை நீங்கள் டெஸ்ட் சீரியஸை விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் சீரியஸையும் இதிலே வந்து நீங்கள் படிச்சுக்க முடியும். டெஸ்ட் சீரியஸ் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் உங்களோட டெஸ்ட்டு சைக்காலஜி புக் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே இருக்க நம்பருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இன்கேஸ் அப்ளை பண்ணுறப்போ ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ ஸோ மச்.